கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். பாருங்கள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஜெபம் செய்வோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிற பிதாம், குமாரன், பரிசுத்த ஆவியர் என்னும் திரியேக கடவுளே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லி எங்கும் நிறைந்திருக்கின்ற ஆண்டவரை போற்றுகிறோம், புகழுகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, இந்த பரிசுத்த நாளிலும் உம்முடைய திரு சந்நிதானத்திலே ஒன்று கூடி உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மையை போற்றி புகழும் பொழுது ஆண்டவருடைய உடனிருப்பும் உம்முடைய பிரசன்னமும் எங்களோடு இருப்பதற்காக உம்மை போற்றுகிறோம். வாஞ்சியோடு வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வரவேண்டியவர்கள் விரைவாக வந்து சேரட்டும். பல்வேறு நிலைகளில் தடைப்படுகிற அத்தனை பேருக்கும் இந்த நேரம் ஆண்டவர் ஆசீர்வதித்து தருகின்ற சமயமாக இருக்கட்டும். அடிமைகளை சிலுவையின் நிழலில் மறைத்து ஆண்டவர் வெளிப்படும். துதி, கனம், மகிமை அனைத்தும் ஆண்டவருக்கே தருகின்றோம். இயேசு இரட்சகர் வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் நல்ல தந்தையே, ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் பரிசுத்த நற்கருணை தொழுகையின் தொடக்கமாகவும் ஞான பாடல்களில் 11வது பாடல், போற்றிடு ஆன்மமே சிருஷ்டிகர்த்தாவாம் வல்லோரை, 11ஆம் ஞான பாடலை இணைந்து பாடுவோம். போற்றிடு
வணங்கி மகிழ்வாம். ஆமென். திருவிருந்து தொழுகை பக்கம் 3 நாம் தொடங்குவோம். நின்றவாறே வேண்டுதல் செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியாரின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமையின் நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறேன். ஆமேன். பக்கம் 7. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கின்றன என்பதே. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். ஆமேன். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடந்து புது வாழ்வு வாழ விரும்புகிற நாம், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு மறுபடியும் ஒப்புரவாகும்படி நம் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியாரால் எங்களை சுத்திகரித்தும் எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளுடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். மனுக்குலத்தின் மீட்புக்காக தம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகுக்கு பலியாக கொடுத்து இவ்விதமாய் எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கின்ற நல்ல ஆண்டவரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் இவைகளை நாங்கள் சிந்திக்கும் பொழுது நாங்களும் பாவ உணர்வு பெற்று பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்று உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சியை சொந்தமாக்கி கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கையோடும் பற்றுறுதியோடும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, திருச்சபையின் வாழ்வு நிலைகளில் கர்த்தர் செய்து வருகிற நன்மைகளுக்காக உம்மை போற்றுகின்றோம். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்விலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவருடைய வழிநடத்துதல் எத்தனை ஆச்சரியமானது என்பதை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போற்றுகிறோம். அப்பா, இந்த அதிகாலை பொழுதிலும் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே ஒன்று கூடி உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் சந்திப்பீராக. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானம் தாரும், பணி செய்கின்றவர்களுக்கு உம்முடைய ஆலோசனைகளை தாரும். குறிப்பாக இந்த நாட்களில் எங்கள் பிள்ளைகள் எழுதி கொண்டிருக்கிற தேர்வுகளுக்காக உம்மை போற்றுகிறோம். அரசு சார்ந்த தேர்வுகளிலே எங்கள் பிள்ளைகள் சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பை தந்து நல்ல வெற்றியின் வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பல்வேறு தேர்வுகளை எழுதி தங்கள் வாழ்வு நிலைகளில் அடுத்த நிலைக்கு முயற்சி செய்கிற எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய உடனிருப்பு எங்கள் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக சுவாமி. ஆண்டவரே, பட்டம் பெற்றும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பணி கிடைக்கவில்லையே என்று சொல்லி எத்தனையோ முயற்சிகளை இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருடைய முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் எங்கள் குடும்பத்தின் ஒட்டுமொத்த மக்களையும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் தருகிறோம் சுவாமி. திருச்சபை என்னும் குடும்பத்துக்குள்ளாக கிறிஸ்துவை தலைவராக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் திருச்சபை குடும்பத்தை எங்கள் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளுவீராக. திருச்சபையின் அனைத்து செயல்பாடுகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். திருச்சபையினுடைய கமிட்டி அங்கத்தினர்களுக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு சங்க பொறுப்பாளர்களுக்காக மற்றும் ஜெபக்குழுக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, குறிப்பாக புதிதாக ஆண்டவர் தெரிவு செய்திருந்திருக்கிற சபை கமிட்டி உறுப்பினர்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவர், உமக்கென்று உம்முடைய இறையரசை இந்த உலகத்திலே கட்டுகின்ற பணிக்கென்று பிள்ளைகளை தெரிவு செய்து வந்திருக்கின்றீர். இவர்களுடைய அர்ப்பணம், இவர்களுடைய தாழ்மை, இவர்களுடைய ஒப்படைப்பு ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருப்பதாக. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆலோசனைகளை தாரும். குடும்ப வாழ்க்கையிலே நிறைவேற்று காணப்படுகின்ற பிள்ளைகளை உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிறைவுபடுத்துவீராக. இல்லற வாழ்வின் நன்மைகளுக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் தாமே ஏற்ற காலங்களில் உம்முடைய நன்மைகளை பிள்ளைகளுக்கு தாரும் சுவாமி. பலவீனர்கள் சுகவினர்களை பலப்படுத்தும். அருகாமையில் இருக்கிற மருத்துவமனையிலே வேதனையோடு ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்வை கடத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தருடைய வாழ்வளிக்கின்ற கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு, மகனே மகனே எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்ற நல்ல வார்த்தையை சொல்லி பரிபூரண சுகத்தை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையினுடைய மிஷனரி குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 92 மிஷனரிகளுக்காக குடும்பங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். அவர்களை தாங்குகின்ற குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இன்னும் எங்கள் திருச்சபை மிஷனரி பயணத்திலே அடுத்த மைல்கல்லை எட்டுவதற்கு தங்களை தயாரிக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் பேராயத்திற்காக, எங்கள் அன்பு பேராயருக்காக, தலைவர்களுக்காக, நிறுவனங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். பேராயத்தில் நல்ல தலைமைத்துவங்களை கர்த்தர் தொடர்ந்து தருவீராக. ஆண்டவரே, தென்னிந்திய திருச்சபைக்காக, அகில உலக திருச்சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்த நாளை மகளிர் ஞாயிறாக உலகமெங்கும் கிறிஸ்தவர்கள் கொண்டாடி மகிழுகின்ற போது ஆண்டவருடைய உடனிருப்பு எங்களோடும் கூட இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த சமூகமும் இந்த திருச்சபையும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை சரி சமமாக நடத்துவதற்கு அப்படிப்பட்ட சிந்தனைகளை திருச்சபையிலும் நீர் கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தைகளை படித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். தூயாவியானவர் எங்களுக்கு துணை செய்வீராக. உம்முடைய சமூகத்தில் வந்து தங்களை தாழ்த்தி உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் ஆண்டவருடைய பதில் ஆமென்றும் ஆமெனென்றும் இருப்பதாக. கேட்டது சுருக்கம், கேட்க தெரியாத நன்மைகள் அநேகம். எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு இரட்சகர் வழியாக மன்றாடி நிற்கின்றோம் எங்கள் அன்பின் நல்ல தந்தையே, ஆமேன். அமருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 17 வரை. லூக்கா 13 வசனங்கள் 10 முதல் 17 வரை. புதிய ஏற்பாட்டு பகுதி பக்கம் 102. அவர் ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்ரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்ரீயே, உன் பலவீனத்திலின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் எப்படி செயலாகாது என்றார். கர்த்தர் அவனுக்கு பிரதித்திரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவதும் தன் கழுதையாவதும் தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது இயேசு விரோதித்திருந்த அனைவரையும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். வாழ்வு தருகின்ற அன்பு கடவுளே, ஆசி நிறைந்த மகிழ்வான காலை பொழுதிலும் உம்முடைய பரிசுத்தமான சன்னிதானத்தில் அமர்ந்து உம்மை தொழுது சேவிக்கவும், உடைய வார்த்தைகளை தியானம் செய்யவும் ஆண்டவர் தருகிற நல்ல பாக்கியத்திற்காக நன்றி சொல்லுகிறோம்.
ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து தியானிக்கின்ற நம்முடைய வசனங்கள் எங்கள் வாழ்விற்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்க அருள் தாரும். இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி வேதனைகளில் வாழும் மக்களுக்கு விடுதலையை தருகின்ற இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசீர்வாதமான இந்த நாளின் காலை வேளையிலும் விடுவிக்கும் உண்மையான ஆராதனை என்கின்ற சிந்தனையை அடிப்படையாக கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையினை நாம் இணைந்து தியானம் செய்வதற்காக தெரிந்து கொண்ட வசனம் பரிசுத்த லூக்கா நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்று ஆண்டவராகிய இயேசுவானவர் தான் விடுவித்த பெண்மணியை பார்த்து கோபமடைந்த ஜெப ஆலய தலைவர்களை குறித்து சொன்ன வார்த்தை. 18 வருஷமாய் கட்டியிருந்த கட்டிலிருந்து இவளை அவிழ்த்துவிட வேண்டாமா என்கின்ற ஒரு கேள்வி. ஒரு முறை சீடர்கள் தங்களுடைய குருவானவரிடத்திலே சென்று கேட்டார்களாம், உண்மையான ஆராதனை என்றால் என்ன என்று கேட்டார்களாம். அப்போது அந்த குருவானவர் சற்று வித்தியாசமான ஒரு பதிலை கொடுத்தார். தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார், 2 பேர் மலையிலே நனைந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். 2 பேர் மலையிலே நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் நனைந்து விட்டார், இன்னொருவர் நனையவில்லை என்று சொன்னாராம். இந்த சீடர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. 2 பேர் மலையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் 2 பேரும் தானே நனைய வேண்டும், ஏன் ஒருவர் நனையவில்லை என்று சொல்லி கேட்டபோது ஒருவர் தன்னை மழை நனைந்து விடாதபடிக்கு ரெயின்கோட் அணிந்திருந்தார். ஆகவே என்ன என்று சொன்னால், மழை பெய்து கொண்டிருக்கின்ற போது மழையினுடைய அந்த தன்மையை உணர்ந்து கொண்டது ஒருவர், இன்னொருவர் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆகவே தான் குருவானவர் இப்படியான ஒரு பதிலை சொன்னார். அந்த மழை பெய்த போது மழையினுடைய தண்ணீர் தன்னுடைய உடம்பிலே பட்டு ஒரு உணர்வை கொடுப்பதை போலத்தான் ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிறவர்கள் எல்லாரும் உண்மையான ஆராதனையிலே ஆண்டவரை தரிசிப்பது இல்லை. ஆண்டவரை தொடுகின்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு எப்போது கிடைக்கிறதோ அப்போதுதான் அவர்கள் உண்மையான ஆராதனையிலே பங்கு கொள்ளுகின்றார்கள் என்று குறிப்பிட்டார். ஆராதனை இல்லை என்றால் தொழுகை என்பதற்கு திருமுறை சார்ந்து எபிரேயத்திலும் கிரேக்கத்திலும் 7 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 7 விதமான பொருட்கள் தருகிறது. அதிலே மிக முக்கியமான 2 என்ன என்று சொன்னால், ஒன்று பணிந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுவது, இன்னொன்று ஆண்டவருக்காக சேவை செய்வது. இந்த 2 மிக முக்கியமானது. ஒரு உண்மையான ஒரு தொழுகைக்கான அடையாளம் பணிந்து ஆண்டவரை தொழுது கொள்வது, அதாவது தான் ஒன்றுமில்லை ஆண்டவர்தான் எல்லாம் என்று சொல்லி தன்னை கடவுளுக்கு முன்பாக தாழ்த்தி தொழுது கொள்ளுகின்ற தொழுதல். 2வது என்ன என்று சொன்னால், கடவுளுக்காக சேவை செய்யக்கூடிய, நான் ஆண்டவருக்காக தொண்டு செய்யக்கூடிய ஒரு மனிதன் என்று சொல்லி அர்ப்பணித்து அதை செயல்முறைப்படுத்துவது. இதுதான் உண்மையான தொழுகை என்பதற்கு திருமறை தருகின்ற பொருள். ஆராதனை என்பது எல்லா சமயங்களிலும், கிறிஸ்தவ சமயத்தில் மட்டுமல்ல, எல்லா சமயங்களிலும் ஆராதனைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொரு சமயங்களிலும் ஒவ்வொரு முறைகள் கடைபிடிக்கப்படுகிறது. கிறிஸ்தவத்திலும் கூட ஒவ்வொரு பிரிவுகளிலும் இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு பகுதிகளிலும் வாழக்கூடிய மக்கள் வெவ்வேறு முறைகளை பயன்படுத்துகின்ற நிலை உண்டு. குறிப்பாக மிசோராம் பகுதியிலே சத்தமிட்டு கொண்டு ஆராதனையை தொடங்குகின்ற ஒரு தொழுகை முறை ஒன்று உண்டு. அதே நேரத்திலே நாகாலாந்து பகுதியிலே ஒரு விதமான ஆராதனை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த ஆராதனை தொடங்குகின்ற போதே ஆலயத்தினுடைய முன்பகுதியிலிருந்து ஆலயத்தினுடைய ஆல்டர் பகுதி வரையிலும் நடனம் ஆடிக்கொண்டே வருவார்கள். சத்தமிட்டு கொண்டு நடனம் ஆடிக்கொண்டு ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற நிலை. நம்முடைய வழக்கத்தில் கூட சில தொழுகைகளிலே ஆலயத்தினுடைய முன்பகுதியிலிருந்து பாடல்களை பாடிக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து தொழுகையிலே நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. இவைகளெல்லாம் தொழுகையினுடைய முறைகள். ஆனால் இன்றைக்கு சமீப காலங்களிலே பரவி இருக்கக்கூடிய ஒரு புதுவிதமான ஆராதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகின்ற ஒரு ஆராதனை.
இது எங்கே ஆரம்பித்தது என்று சொன்னால் பிரெஞ்சு நாட்டிலே ஆரம்பித்தது. அதனுடைய பெயர் என்ன என்று சொன்னால் சாட்டானிக் வர்ஷிப், அதாவது சாத்தானின் தொழுகை என்று சொல்லுகின்ற ஒரு முறைமை. ஒருவேளை பலர் கேள்விப்பட்டிருக்கலாம். சாத்தானிக் சர்ச்சஸ் என்று சொல்லக்கூடிய சபைகளிலே சாத்தானிய தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒருவேளை பிரெஞ்சு நாட்டிலே ஆரம்பித்திருந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் கூட சேலம் பகுதிகளிலே அது நடந்து கொண்டிருக்கிறது. கேரளாவிலே கொச்சி, ஆலப்புழா போன்ற இடங்களிலே இந்த தொழுகை ஆரம்பித்து விட்டது. சாத்தானுடைய கொள்கையை அடிப்படையாக கொண்டு ஆராதனை நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் மக்கள், அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இந்த தொழுகை எப்படி இருக்கும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பாடுகளை ஏற்றுக்கொண்ட சிலுவையை தலைகீழாக வைத்திருப்பார்கள். நாம் நேராக வைத்திருக்கிறோம், அவர்கள் தலைகீழாக வைத்திருப்பார்கள். நம்முடைய திருமறைக்கு முரணாக இன்னொரு திருமறையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதிலே கடவுளுக்கு பதிலாக சாத்தான் என்றும், நன்மைக்கு பதிலாக தீமை என்றும், சத்தியத்திற்கு பதிலாக பொய் என்று சொல்லி பல நிலைகளிலே அதை மாற்றி எழுதி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் மக்களும் தொழுகை, சாத்தானிக் வர்ஷிப் என்று சொல்லக்கூடிய தொழுகையை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையிலே தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே விடுவிக்கின்ற உண்மையான தொழுகை எது என்பதனை லூக்கா 13ஆம் அதிகாரம் 10-17 வரையுள்ள வசனங்களை அடிப்படையாக கொண்டு ஆண்டவராகிய இயேசுவானவருடைய காலத்திலே அந்த தொழுகையினுடைய அமைப்பு எப்படி இருந்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த மாற்றம் என்ன என்பதனை 2 சிந்தனையின் வழியாக சொல்லி அமைய ஆசைப்படுகிறேன். முதலாவது சிந்தனை, உண்மையான விடுவிக்கின்ற தொழுகை ஆண்டவரை தேடுவதாக இருக்க வேண்டும். உண்மையான தொழுகை என்பது ஆண்டவரை தேடுகின்ற ஒரு தொழுகை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகின்ற உண்மை அதுதான். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆராதனை என்பது ஆண்டவரை தேடுகின்ற, ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரை தேடுகின்ற ஒரு அனுபவம். 122ஆம் சங்கீதம் 1வது வசனத்திலே பார்க்கின்ற போது சங்கீதக்காரன் சொல்லுகின்ற போது இப்படி சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். அப்படி என்று சொன்னார், ஆண்டவரை தேடுவதற்காக போவோம் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லுகின்றான். அன்பானவர்களை, நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்ன என்று சொன்னால், மனிதர்கள் ஆண்டவரை தேடுவதை விடவும் மனிதர்களை தேடக்கூடிய நிலை இன்றைக்கு மாறி போனது. ஆண்டவரை தேடுவதற்காக வழிகாட்ட வேண்டிய ஊழியக்காரர்கள் கூட இன்றைக்கு மனிதர்களை கரம் நீட்டக்கூடிய சூழ்நிலை நமக்கு இருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எசேக்கியா அரசர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மரணத்திற்கு ஏதுவான செய்தி சொல்லப்பட்ட போது அவர் தனக்கு தீர்க்க தரிசனத்தை சொன்ன ஏசாயாவை தேடி சொல்லவில்லை, மாறாக ஆண்டவரை அவர் தேடுகின்றார். தன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியவர் ஆண்டவர் என்பதை சுவர்பக்கமாக திரும்பி ஆண்டவரை தேடுகின்ற ஒரு அனுபவத்தை தான் பார்க்க முடியும். அப்போதுதான் ஆண்டவர் சொல்றார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாய் திரும்பவும் சொல்லப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரை தேடுகிறோம்? அநேகர் ஊழியக்காரர்களை, மனிதர்களை தேடுகின்ற ஒரு சூழ்நிலையிலே உண்மையான தொழுகை என்பது நாம் யாரை தேடுவதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஊழியக்காரர்கள் யாரை தேடுவதற்கு நம்மை சுட்டி காட்ட வேண்டும். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒருவேளை மனிதர்களை தேடுகிறோம் என்று சொன்னால், மனிதர்களை நாடி செல்வதற்காய் மனிதர்களை தேடுகிறோம், குறிப்பிட்ட நபர்களை நாம் தேடுகிறோம் என்று சொன்னால், அது இன்னொரு விதமான உருவ வழிபாடாக, இல்லை என்று சொன்னால் மனித வழிபாடாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேமன் வர்ஷிப் என்று சொல்லுகின்ற ஒரு தொழுகை முறை ஒன்று உண்டு. அதாவது பணத்தை முக்கியப்படுத்துகின்ற ஒரு தொழுகை. கடவுள் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை விடவும் பணத்தின் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கொண்டு வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு மேமன் வர்ஷிப் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து மனிதர்களை தேடுகிறோம் என்று சொன்னால் மனிதர்களையும் நாம் வழிபடுகிறோம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கிரேக்க கலாச்சாரத்திலே அரசர்களை வழிபடக்கூடிய வழிபாடு உண்டு. நாட்டினுடைய அரசர்களைத்தான் வழிபட வேண்டும், கடவுளை அல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் திரும்புகிறோமோ என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற காரியம் மனிதர்களை அல்ல, பணத்தை அல்ல, ஆண்டவரை தேடுவதற்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார். அதுதான் உண்மையான வழிபாடாக
இல்லை என்றால் தொழுகையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 27:4 படிக்கின்ற போது, சங்கீதம் 27:4 நாம் பார்க்கின்ற போது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் ஆண்டவரை தேடுகின்ற, ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை நாடுகின்ற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். லூக்கா 13:11 வசனத்திலே பார்க்கின்ற போது, 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகின்ற ஆவியை கொண்டிருந்த பெண்மணி ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆண்டவரை தேடினாள். ஒரு நாள், 2 நாள், பல நாட்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லையே என்று சொல்லி ஆண்டவரை தேடுவதை அவள் விட்டுவிடவே இல்லை. 18 வருடமாய் ஆண்டவருடைய ஆலயத்திலே அவள் தேடிக்கொண்டே இருந்தாள். அவளை குறித்து சொல்லுகின்ற போது 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். அப்படி என்று சொன்னால் நிமிர்ந்து பார்க்க முடியாது. பள்ளிக்கூடத்திலே படித்த காலங்களில் எல்லாம் பிள்ளைகள் சரியாக படிக்கவில்லை என்று சொன்னால், இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு தவறு செய்துவிட்டால் என்ன செய்வாங்க? சில நேரங்களிலே குனிந்து நிற்பதற்கு சொல்லுவார்கள். அப்படி குனிந்து நிற்கின்ற போது சில நிமிடங்கள் நிற்பதற்குள்ளாகவே நமக்கு என்ன வந்துடும்? முதுகு வலி வந்துவிடும். என்ன செய்வோம்? டீச்சர் பார்க்கலன்னா கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. இங்கே இந்த பெண்மணி நிமிர்ந்து பார்க்க முடியாதபடிக்கு, அப்படி என்று சொன்னால் கழுத்து முதல் முதுகு வரையிலும் அவளால் செயல்பட முடியாத நிலையிலே குனிந்து நடந்து வாழக்கூடிய ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலையிலே இருந்த பெண்மணிதான் ஆண்டவரை தேடிக்கொண்டே இருந்தாள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, 18 வருடமாய் நிமிர முடியாதபடிக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த பெண்மணி ஆண்டவரை தேடிக்கொண்டே ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்திருந்தாள். அதைத்தான் ஆண்டவர் மெய்சித்து அங்கே காட்டுகின்றார். அங்கே ஆண்டவருடைய பார்வை அவள் மேல் படுகின்ற ஒரு உணர்வு அங்கே வருகிறதை பார்க்கலாம். ஒருவேளை அந்த ஜெப ஆலயத்தில் அநேகர் வந்து அமர்ந்திருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரை முழுமனதோடு தேடிக்கொண்டிருந்த அந்த ஸ்திரியை ஆண்டவராகிய இயேசுவினுடைய பார்வை படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். எந்த நிலையிலும் ஆண்டவரை தேடுவதை நாம் விட்டுவிடவே கூடாது. ஒருவேளை நாம் தேடுகின்ற காரியங்கள், நாம் கேட்கின்ற காரியங்கள் தாமதமாகி கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், தேடுங்கள், அப்பொழுதுதான் கண்டடைவீர்கள். காண்கின்ற வரையிலும் ஆண்டவரை தேடுகின்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள், உண்மையான வழிபாடு என்பது ஆண்டவரை தேடுவதாக இருக்க வேண்டும். 2வது சிந்தனை, ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறதாக இருக்க வேண்டும். ஒன்று ஆண்டவரை தேடுவதாக இருக்க வேண்டும், இன்னொன்று ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு வேண்டும். ஒரு முறை ஒரு திருச்சபையில் இருந்த ஒரு போதகர் தன்னுடைய பணி நிறைவு காலத்தில் அந்த பகுதியிலே இருந்த எல்லா மக்களுக்கும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே வந்தார்களாம். அப்படி இருக்கின்ற போது ஒரு கிறிஸ்தவ வீட்டிலுடைய ஒரு வாலிப தம்பி ஆலயத்திற்கும் வராமல் ஆண்டவரை தேடுவதற்கும் மனமில்லாமல் தன்னுடைய வீட்டிலே இருந்து கொண்டே இருந்தானாம். இப்படி இருக்கின்ற போது பல முறை அவனிடத்திலே சென்று பேசி ஒரு முறை ஆலயத்திற்குள்ளாக அவன் வருகின்ற போது இங்கு நடக்கின்ற ஆராதனை முறைகள் எல்லாம் அவனுடைய பார்வையிலே வித்தியாசமாக இருந்தது. ஒவ்வொன்றையும் அப்படியே வேடிக்கை பார்ப்பதை போல் அவன் பார்த்து கொண்டே இருக்கின்றான். ஆராதனை முடித்தது, வீட்டிற்கு போனானாம். பெற்றோர் அவனிடத்திலே கேட்டார்களாம், இன்றைக்கு ஆராதனையில் என்ன நடந்தது என்று கேட்டார்களாம். கேட்டபோது அவன் சொன்னானாம், வந்தார்கள், இருந்தார்கள், எழுந்தார்கள், நடந்தார்கள். வந்தார்கள், இருந்தார்கள், எழுந்தார்கள், நடந்து போனார்கள். அப்படி என்று சொன்னால் பார்வையிலே ஒரு ஆராதனை என்பது என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் வந்து போகக்கூடிய ஒரு அனுபவமாகத்தான் இருந்தது. பலருடைய வாழ்விலே அப்படித்தான் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டால் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், ஆராதனையிலே பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு உணர்வு இருக்கிறது. ஆனால் இந்த உணர்வு ஆண்டவரை காணக்கூடிய இல்லை என்று சொன்னால், ஆண்டவருடைய சத்தம் கேட்கக்கூடியதாக இல்லை என்று சொன்னால், இது வெறுமையாய் வந்து போகிறதை போலத்தான் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே 18 வருடமாய் நிமிர முடியாதபடிக்கு கூனியாக இருந்த பெண்மணி ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவளாக இருக்கிறார். 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்கின்ற போது, இயேசு அவளை கண்டு
தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம். இயேசுவை நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு பெண்மணி, அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆலயத்திலே, ஜெப ஆலயத்திலே அவள் அமர்ந்திருந்தாள். நிமிர்ந்து இயேசுவை பார்க்க முடியாதபடிக்கு கூனியாக குனிந்திருந்த பெண்மணி இயேசுவனுடைய சத்தத்தை கேட்கின்றாள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய சமூகத்திலே நிமிர்ந்து நிற்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கின்றவர்களாக நாம் இருக்கிறோமா? ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தில் வந்து செல்லுகின்ற போது ஆண்டவருடைய வசனம் நம்மை உணர்வுள்ளதாக மாற்றுகிறதாக இருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியிலே 4 காரியங்கள் வெளிப்படுகிறது. என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது, கூனியாக இருந்த பெண்மணியை இயேசுவானவர் பார்க்கின்றார். 2வது, இயேசுவானவர் அவளை அழைக்கின்றார். 3வது, இயேசுவானவர் அவளை தொடுகின்றார். 4வது, இயேசுவானவர் அவளுடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொடுக்கின்றார். இங்கே இந்த 4 காரியங்களும் யூதர்கள் விரும்புகின்ற காரியம் அல்ல. ஜெப ஆலய தலைவனும் அதை விரும்புகின்ற காரியமும் அல்ல. காரணம், சபையினுடைய பாரம்பரியங்களுக்கு அது முரணாக இருந்தது. ஓய்வு நாளிலே செய்யக்கூடாதவைகளை இயேசுவானவர் இங்கே செய்கின்றார். அதை காட்டிலும் மேலான ஒன்றை இயேசுவானவர் செய்கின்றார். ஜெபாலய தலைவன் கோபமடைகின்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. அதற்கு ஒரு காரணம், ஓய்வு நாளுடைய சட்டத்தை இயேசுவானவர் மீறினார் என்ற குற்றச்சாட்டு. அதைவிடவும் இன்னொரு காரணம் அங்கே இருந்தது. என்ன காரணம் என்று சொன்னால், பெண்கள் இயேசுவானவர் என்ற இடத்திலே வருவதற்கு தடை இருந்தது. பொதுவாக எருசலேம் தேவாலயத்திலே பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை என்று சொன்னால் மாற்றுத்திறன் படைத்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஆலயத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் தான் அவர்கள் இருக்க வேண்டும். இங்கே ஜெப ஆலயத்திலே கூனியான இந்த ஸ்திரீ மாற்றுத்திறன் படைத்த ஒரு பெண்மணி. அப்படி என்றால் 2 நிலையிலும் அவள் ஒதுக்கப்பட்டவள், ஓரம் கட்டப்பட்டவள், ஜெப ஆலயத்தின் நடுவிலே வருவதற்கான உரிமை இல்லாதவள். அப்படிப்பட்ட நிலையிலே இருந்த இந்த பெண்மணியை யாரும் கண்டுகொள்வதில்லை. இயேசுவானவர் அவளை பார்க்கின்றார், அவளை அழைக்கின்றார் என்று சொன்னால், இயேசுவானவர் நின்ற இடத்திலே வருவதற்கான உரிமையை கொடுத்து இயேசுவானவர் அழைக்கின்றார், அவளை தொடுகின்றார். எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி யூதர்கள் சொன்னார்களோ அதையெல்லாம் இயேசுவானவர் ஜெப ஆலயத்தில் நின்று கொண்டு செய்கின்றார். ஆண்டவர் விடுதலையை அவளுடைய வாழ்க்கையிலே கொடுக்கின்றார். காரணம், இயேசுவை தேடி வந்தவள், வேறு யாரையும் அவள் தேடி செல்லவில்லை. 18 ஆண்டுகள் இனி எனக்கு சுகம் கிடைக்குமா, விடுதலை கிடைக்குமா என்கின்ற கேள்வி ஒருவேளை அவருடைய மனதில் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரை தேடுவதிலே அவள் பின்வாங்கி போகவே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை தேடி வந்தாள். ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையின் வேதனையை நீங்கி ஒரு விடுதலையை கொடுத்தார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உண்மையாய் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம் என்று சொன்னால் எங்கோ நாம் சென்று வருவதல்ல, இருக்கின்ற இடத்திலே ஆண்டவரை தேடுகின்ற அந்த உணர்வுள்ள இதயம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பார்ப்பார். நம்ம எந்த இடத்தில் இருந்தாலும், நம் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர் என்று சொன்ன அந்த பக்தன் தாவீதை போல எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை கவனிக்கின்றார், நம்மை காண்கின்றார், நமக்கு விடுதலையை தருவார். இந்த சிந்தனையோடு கூட ஆண்டவரை நாம் தொழுது கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவாராக. நாம் யாவரும் எழுந்து பரிசுத்த நற்கருணை ஆராதனை பக்கம் 11 இருக்கிற நிசையா விசுவாச அறிக்கையை சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் பிறந்து மனுஷனானார்.
நமக்காக பொந்தி பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கமண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது வாரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க மகிமையோടെ திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மர்மக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். அமருங்கள். சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். தொடர்ந்து பரிசுத்த நற்கருணை நடைபெறும். திருச்சபையின் மக்கள் இதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இன்றைக்கு 2வது தொழுகை பரிசுத்த நற்கருணை தொழுகையாக நடைபெறும். குறிப்பாக பெண்கள் ஞாயிறாக இந்த நாளை நாம் கொண்டாடுவதினால் நம்முடைய திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்க உறுப்பினர்கள் 2வது தொழுகையை பொறுப்பேற்று நடத்துவார்கள். 2வது தொழுகையிலே புதிதாக தெரிந்தெடுக்கப்பட்ட டீக்கன்மார் அர்ப்பண தொழுகை நடைபெறும். டீக்கன்மார்கள் அதற்கு ஆயத்தமாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து திருமறைப்பள்ளி பக்திமேய்ச்சி சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், அனைத்து கிளை சங்கங்களும் வழக்கமாக நடைபெறும். இன்று மாலை தொழுகை நற்கருணை தொழுகையுடன் நடைபெறும். புதன் மாலை தொழுகை, வெள்ளி மாலையிலிருந்து கால தியான தொழுகை அனைத்தும் இந்த வாரத்தில் கிரமமாக நடைபெறும். இந்த வாரம் சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு உபவாச கூடுகை நடைபெறும். நமது சபை ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் இந்த உபவாச கூடுகையை பொறுப்பேற்று நடத்துவார்கள். அடுத்த ஞாயிறு 17/3/2024 காலை 2வது தொழுகை HMS ஞாயிறு தொழுகையாக நடைபெறும். HMSலிருந்து சிறப்பு செய்தியாளர்கள் நமக்கு வருகை தர இருக்கின்றார்கள். HMS மிஷனரி ஸ்தாபனத்திற்கு அவர்கள் உதவிகளை எதிர்நோக்கும் போது ஆலய தொழுகையை நிறைவாக வாசலிலே நின்று கொண்டு நம்முடைய காணிக்கைகளை அவர்கள் எதிர்நோக்குகிறார்கள். ஆகவே திருச்சபையின் மக்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை வழங்கி நம் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த HMS தொழுகை திருப்பணிகளை நீங்கள் தாங்கவும் ஜெபிக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஞாயிறு காலை 11:30 மணிக்கு சாமுவேல் சாம்சன், பியூலா சாம்சன் வேத அறிவு போட்டியும், திருமறைப்பள்ளிக்கான BY ராசையா நினைவு சபை நாள் வேத அறிவு போட்டியும் நடைபெறும். அதற்காக தங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்கள் இந்த தேர்விலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆலய பயன்பாட்டிற்காக 10 தமிழ் திருமறைகள் நன்கொடையாக திரு ஏ. விமலன் நேசுதாஸ் டிக்னார் குடும்பமும், 5 திருமறை திரு கே. சுவாமிதாஸ் குடும்பமும் படைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கங்களுக்கு மேலான நன்மைகளை அந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் அருளி செய்வாராக. சென்ற வாரம் 3/3/2024 ஞாயிறு நடைபெற்ற டீக்கன்மார் தேர்தலிலே 1163 திருச்சபையார் வந்து வாக்களித்தனர். வாக்களித்தவர்களுக்கும் தேர்தல் மிகவும் அமைதியான முறையில் நடைபெற காரணமாக இருந்த அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறோம். டீக்கன்மார் தேர்தல் முடிவுகள் வருமாறு: தேர்தலிலே போட்டியிட்டவர்கள் பெற்ற வாக்குகள்: திரு ஏ. டேவிட்சன் ஜோஸ்லின் 758, டாக்டர் எஸ். சுரேஷ் 724, திரு ஜே. மெர்வின் மேத்யூ 712, இன்ஜினியர் தினேஷ் B.G. வில்சன் 684, திரு கே. சுரேஷ்குமார் 682, திரு சி. வேத சகாய அருள் 658, திரு ஜே. சசிகுமார் 658, திரு எஸ். ராஜன் 642,
திரு சி வேதா பென்சன் டேனியல் 631, திரு ஏ விமலன் ஏசுதாஸ் 608, திருமதி ஹெலன் பாமா டேவிட்சன் 587, இன்ஜினியர் ஜி டேனியல் தேவானந்த் 575, இன்ஜினியர் ஹெச் ஜீவநேசன் டேனியல் 560, திரு டி ஜோசப் ராஜன் 544, திரு ஆர் ரென்னி விக்டர் 538, திரு டி எலிசா குமாரன் 519, திருமதி எஸ் ரேடா மில்ட்ரட் கோல்டி சந்திரன் 513, திரு எம் ஸ்டாலின் தேவராஜ் 449, திரு எஸ் லாட்சன் டாடிடா 394, திரு பி ஆர் ஜேகர் சிங் 387, திருமதி டி கீதா ராணி ஜான் ஜபக்குமார் 320, திரு டி சிலுவை ஜோசப் 270, திரு ஜி ஜோஹன் கிளிட்டஸ் 258, திரு டி சாம் டேனியல் 210, திரு ஏ மணி ஏசுதாஸ் 110. இவர்களில் கீழ்கண்ட 12 பேர் டீக்கன்மார்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். திரு ஏ டேவிட்சன் ஜோஸ்லின், டாக்டர் எஸ் சுரேஷ், திரு ஜே மெர்வின் மேத்யூ, இன்ஜினியர் தினேஷ் விஜி வில்சன், திரு கே சுரேஷ்குமார், திரு சி தேவ சகாய அருள், திரு ஜே சசிகுமார், திரு எஸ் ராஜன், திரு எஸ் வேதா பென்சன் டேனியல், திரு ஏ விமலன் ஏசுதாஸ், திருமதி எம் ஹெலன் பாமா டேவிட்சன், இன்ஜினியர் ஜி டேனியல் தேவ் ஆனந்த். தேர்தலில் வாக்களித்தவர்களின் 1/3 வாக்கு பெற்ற கீழ்கண்ட 7 பேர் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்ஜினியர் ஹெச் ஜீவநேசன் டேனியல், திரு டி ஜோசப் ராஜன், திரு ஆர் ரென்னி விக்டர், திரு டி எலிசா குமாரன், திருமதி எஸ் ரேடா மில்ட்ரட் கோல்டி சந்திரன், திரு எம் ஸ்டாலின் தேவராஜ், திரு எஸ் லாட்சன் டாடிடா. இன்று காலை 11 மணிக்கு சபை கமிட்டியின் முதல் கூட்டம் நடைபெறும். அதிலே சபை செயலர், பொருளாளர், கணக்கர் மற்றும் பேராய மாமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என்பதை சபைக்கு அறிவிக்கின்றோம். வருகின்ற ஞாயிறு 17ஆம் தேதி அன்று நமது சபையின் அனைத்து கிளை சங்கங்களின் நிர்வாகிகளும் அந்தந்த சங்கங்களின் கூடுகையின் போது தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். குறிப்பாக அடுத்த ஞாயிறு சேகர பெண்கள் சங்க கூட்டம் இருப்பதினால் பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் மட்டும் அந்த அடுத்த ஞாயிறு நடைபெறும். அடுத்த வாரம் சேகர பெண்கள் சங்க கூட்டம் கீழப்பெருவிளை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். பெண்கள் சங்க அங்கத்தினர்கள் ஆயத்தப்படும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஞாயிறு காலை 2வது தொழுகையில் ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்க குழு தலைவர்கள் அர்ப்பணம் செய்யப்படுவார்கள். அனைவரும் ஆயத்தத்தோடு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பரிசுத்த நற்கருணை தொழுகையின் தொடக்கமாகவும் தொழுகையின் நிறைவாகவும் கீர்த்தனைகளிலே 233வது பாடல், ஓஹோ பாவத்தினை விட்டோடாயோ உள்ளமே இயேசு அன்பை நாடாயோ, 233வது கீர்த்தனை பாடல். உள்ளமே இயேசு அன்பை நாடாயோ
செய்ததவர் உளம் நைய ஓகோ பாவத்தினை விட்டோடாயோ உள்ளமே இயேசு அன்பை ஆயோ சிலுவையில் இருக்க உலகரும் நொறுக்கம் செய்ததுன் பாவம் மெசியாயிரக்க ஓகோ பாவத்தினை விட்டோடாயோ உள்ளமே இயேசு அன்பை நாடாயோ ஆலகை உன் மீது பல வகை தீதும் ஆவலுடன் செய்வதால் புவி மீது ஓகோ பாவத்தினை விட்டோடாயோ உள்ளமே இயேசு அன்பை நாடாயோ ஐயோ என் மனமே வையகம் வனமே அழியா உலகில் அன்புற்றனுதினமே ஓகோ இயேசு அன்பு நாடாயோ. பரிசுத்த நற்கருணை ஆராதனை பக்கம் 17. இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்திலே ஆனந்த பலிகளை இட்டு ஆண்டவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அருகில் நிற்கின்றவரிடத்திலே கரம் கூப்பி சமாதான வாழ்த்து